எல்லாருக்கும் வணக்கம். So happy to be here. I'm happier that the Kabaddi champions are with me. கோல் குவிஸ் அப்படிங்கிற என்னுடைய இந்த அமைப்பு மூலமா இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஸை ஹைலைட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதோட ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து WCC நடந்துட்டு இருக்கு. ராஜு வந்து அந்த ஆர்டிகல் ஒன்று சொல்லியிருப்பாரு, அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஏன்னா அவங்க அப்பா வீட்டு நூலா இருக்குன்றது தான் நம்மளோட ஃபங்க்ஷனுடைய ஒரு நீங்க எப்படி அது ஆச்சு அவங்களோட ஸ்டோரி கேட்கலாமா? டென்ஷனா இருக்குங்களா? கபடி ஆடிடலாம், பேசுறதுதான் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. அது கபடி விளையாடுறேன் சார். நம்ம விளையாடும் போது ஊர்ல நிறைய சீனியர் பிளேயர்ஸ் நிறைய கபடியில வந்து நிறைய சைனா இருக்காங்க. அவங்கள பார்த்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி கபடி விளையாடுறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருந்து கபடி விளையாடுறதுனால. நீங்க கடைகளை 3 விஷயம் வந்து? ஆமா சார், நான் கடையில அப்படி ஏன்னா ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னா நிறைய பசங்க எல்லாம் வந்து நினைப்பாங்க. இங்கே பெண்கள் இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் நாங்க மென் டீம் விளையாடிருந்தோம் சார். அப்போ சரௌண்டிங்ஸ்ல கபடி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம், அவங்க பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல எல்லா கவர்மெண்ட்டும் வின் பண்ணிட்டு வருவாங்க. நேஷனல்ஸ் போனா தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் அந்த மாதிரி போற மாதிரி இருக்கும். இந்தியா லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்மளும் என் உமன்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சியை வச்சு அவங்க கிளாஸ்மேட்லாம் வச்சு ஒரு உமன்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டீம் அப்படியே சக்சஸ்ஃபுல்லா கண்டினியூ ஆகி இருக்கு. ஓகே, ஏன்னா சென்னைக்கு வந்து கபடிக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. ஃபுட்பால் இருக்கு, பாக்ஸிங் இருக்கு, அத்லெட்டிக்ஸ் இருக்கு. பட் கபடி அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர் தான் சொல்லுவோம். சென்னையில இப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணது பெரிய விஷயம். அச்சீவ் பண்ணும் ஆரம்ப விஷயம் இருந்ததா? சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சா? உமன்ஸ் டீம்ன்றதுனால ரொம்ப நிறைய பேஸ் பண்ணி தான் சார் டீம் ரன் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. பிளேயர்ஸும் நல்லா அச்சீவ் பண்ணாங்க. அதனால வந்து பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஓகே, மகிழ்ச்சி. கார்த்திக் பேசுவோம். திரும்பி வர கார்த்திக் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், கண்ணகி நகர் ஒரு பிராண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது என்ன மீனிங் சொல்லி? கண்ணகி நகர்லாம் பிராண்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப நெகட்டிவான துன்பங்கள் அதிகமா இருந்தது. அது ஒரு பாசிட்டிவா மாற்றணும்ன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அதனால அந்த பிராண்டா மாற்றணும். அதுல சக்சஸ் கிடைச்சிச்சா? எப்படி போயிட்டு இருந்தது அந்த விஷயம்? ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் இதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. இவங்க பேரு கார்த்திகா எக்ஸ்பிரஸ். நீங்க கடையில வந்து இன்ஸ்டால தேடிங்கன்னா இவங்களோட வீடியோஸ் எக்கச்சக்கமா இருக்கும். பிரில்லியண்டா ரைட் பண்ணும். இந்த கபடியில வந்து ஒரு ரைடர் ரைட் குதிச்சு புள்ளிகள் எடுப்பாங்க. காலையில கொடுக்க மாட்டாங்க, டேக்கிலே பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாம் ஆடுவாங்க. அவ்வளோ ஸ்டைலா கெத்தா பில்லியன் கிட்ட வந்து ஸ்டைலா இருக்கீங்க. அந்த ஸ்டைல இப்படிதான் பண்ணிருக்கேன். அது 60 என்ன பண்ணிருக்கீங்களா? அது நம்மளோட சிக்னேச்சர் மூவா இருந்துச்சுங்களா? சிக்னேச்சர் மூவா இருக்கு. ஓ, ஓகே. இன்ஸ்டாவே பாருங்க, அவுட் ஆகிட்டு அவங்க வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. போயிட்டா சூப்பரா இருக்கும். அப்படி இப்ப இங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா நீங்க வந்து கபடி போடுங்க. கண்ணகி நகர் அப்படின்னோடனே மக்கள் எப்படி கேட்க பண்றாங்க, அது உங்களை வந்து எப்படி பேசுறாங்க, அதான் சொல்றேன். கண்ணகி நகர்னாலே கண்ணகி டீம் வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி தான் சார் கேட்கறாங்க. கண்ணகி டீம் வந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்ணகி நகர் பிளேயர்ஸ் பார்க்கணும். நிறைய பேர் வந்து நம்ம கூட போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு போட்டோஸ் செல்ஃபி போஸ்ட் பண்ணிருக்கீங்க வரைக்கும்? ஓகே. அண்ட் உங்களோட ஆக்ட் நீங்க வந்து யூனியன் நேஷனல்ல வந்து சில்வர் மெடல் வாங்கிருக்கீங்க, கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி சில்வர் மெடல், SGFல வந்து கோல்ட் மெடல், CF ஸ்டாஃப்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க.
பட் கபடியில நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்? வாட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல்? கபடியில வேர்ல்ட்லயே பெஸ்ட் கபடி பிளேயர் ஆகணும்னு என்னோட ஆசை. கபடியில ஏசியன் கேம், சவுத் ஏசியன் கேம், அந்த வேர்ல்ட் கப் அந்த மாதிரியான எல்லா போட்டிகளையும் கலந்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஓகே. சின்ன வயசுல ஐபிஎஸ் ஆகணும்னு இருந்தீங்க. ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம் சான்ஸ் இருக்கா? ஐபிஎஸ் யாரும் அதான் காட்டு கபடி. ஓகே, தேங்க்யூ. அடுத்து சுஜி கிட்ட கொடுப்போம். இந்த டீம்ல இப்போதைக்கு ஒரு சீனியர் அப்படின்னு சொன்னா வந்து சுஜி சொல்லலாம். அவங்க வந்து காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறாங்க. பேச வைக்கணும் தான் சார் ஃபர்ஸ்ட் கேட்டுருந்தாங்க. எங்க சாரோட ஃபர்ஸ்ட் செட்டு ஸ்கூல்ல இருந்து எடுத்தப்பதான் வந்து கோச்மே கபடி பிளேயர் சொல்லி எங்க அந்த கண்ணை நகர்ல இருந்து கலைஞர் வந்து டீம் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்பட்டிருப்போம். ஆனா வந்து வேற கேம்ஸ் டீம் இருக்கும், அவங்க தான் விளையாடுவாங்க. கொஞ்சம் பேசிக்ல இருந்து கத்துனோட பிகினரா இருக்கும். அப்போ கொஞ்சம் கத்து ஃபர்ஸ்ட் சின்ன டீம் இருக்கணும், அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய தோணும் சரி நம்ம இப்ப சின்ன ஊர்ல இருந்து ஒரு பெரிய இடத்துக்கு போனோம் அப்படின்னா நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண ஈஸியா போயிடுவோம். அதே மாதிரி எங்க ஓரளவுல ஆர்டர் பண்ணோம். எல்லாருமே பேசுவோம் அன்னைன்றது இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். அதான் பிராண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னும் எல்லா மைண்டும் வந்து கண்ணை நகர்னாலே அங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பாங்க. சென்னையில கண்ணை நகர் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது எங்க ஒரு இப்போ வந்து கண்ணை நகர் பூ பண்ணிருக்கீங்க. அடுத்தடுத்து சின்ன பிள்ளைகளாம் நல்லா விளையாடிருக்காங்க ஸ்கூல்ல. எப்படி கபடி ஆகும் எப்படி இருக்கு? பெண்கள் மட்டும் தான் அது ஆண்களும் விளையாடுறாங்க. வாய்ஸ் டீமுமே இருக்கு, கேர்ள்ஸ் டீமுமே இருக்கு சார். எங்க டீம்ல வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எங்களை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் இருக்காங்க எங்க கிளப்லயுமே. அடுத்த ஸ்டெப்பு இப்போ நாங்க இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நாங்க வந்து ஒரு வேர்ல்ட் பெஸ்ட் கபடி பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களோட எய்மு. அதை நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வர வழியுமே கரெக்டா இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் நாங்க நெக்ஸ்ட் வருவாங்க. நீங்க கோட் போட்டுட்டீங்க. கோட் சூப்பர். நான் அந்த மாதிரி ஸ்டேட் டெவலப் பண்ணுவாங்க. நான் பாத்துருக்கீங்க ராத்திரிக்கா இருக்கும், நீங்க இருக்கணும் கிக்லாம் சூப்பரா பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து ஏன்னா பெண்கள் கிக்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லா ஸ்கில்லுமே பண்ணிக்கணும். சில இந்த ஸ்கில் இல்ல பிடிக்கல அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லா ஸ்கில்லுமே பண்ணி ஓகே ஓகே. தமிழ் தலைவாஸ் டீம்ல இந்த சீசன் ப்ரோ கபடிக்கே கிக்கே இல்ல. நான் கமெண்ட்ல நிறைய யாரு கிக் பண்ணுங்கப்பா, கிக்கே பண்ண மாட்டீங்க, கோல் செட் மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இவங்க டீம் வீடியோல பாத்தீங்கன்னா அதுவும் சுஜியோட ஆஃப் கிக்லாம் வேற லெவல்ல இருக்கு. தேங்க்யூ. ஜெசி சொல்லுங்க, உங்க ஃபேமிலி சொல்லுங்க. அப்பா அம்மா என்ன பண்றாங்க, எப்படி கபடி சொல்லுங்க. அப்பா ஆட்டோ இருக்காரு, அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல வந்து டீம் எடுத்தாங்க, ஸ்கூல் டீம் வந்து அப்பா வந்து இருக்கும்போது நார்மலா கபடியில சேர்றவங்க தான் சேர்ந்தேன். அப்புறம் கோச் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அக்கா கபடிக்கு நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கோச் நிறைய மோட்டிவேஷன் பண்ணுவாரு, நல்லா இருந்தாங்க, நீ நிறைய அச்சீவ்மெண்ட் பண்றா அவர் சொல்றதுதான் எனக்கே கபடி மேல நிறைய ஆர்வம் வந்துச்சு. அப்பா அம்மா யோசிச்சாங்க. அப்பா வந்து அப்பா அம்மா இன்ஜினியர் பண்ணுவாங்க, அப்புறம் கேர்ள்ஸ் வெளிநாட்டுக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி டைப்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, ஸ்கூல் இதுவாயிடும், நீ கபடியிலே போயிட்டீங்கன்னா ஸ்கூல் படிப்பு இதுவாயிடும்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அக்கா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணதா தெரியும் அவங்களுக்கு. யூடியூப் எடுத்தாலே அக்கா வீட்டுல தான் வருவாங்க. அதனால பரவாயில்ல கபடிக்கு போனி எல்லாமே நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். டிஎட் பண்ணுன்னு சொல்லி வீட்லயே மோட்டிவேஷன் பண்றாங்க. சிஎம் ஸ்டார்ட் ஜெயிக்கும் போது உங்களோட கேம பார்த்துட்டு இன்ஸ்பிரேஷனா வீட்டுல தேடணும். உங்களுக்கு அவசியமே இல்லையே. அக்கா காயோட அக்கா காக்கா. சோ வீட்டுல உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா? அக்கா பார்த்தா நீங்க அப்படி ஓகே. அப்போ உங்களுக்கு ஈஸி. அப்பா அம்மா சரி ஏற்கனவே பார்த்தாச்சு, காக்கா பக்கம் கட்டிருக்காங்க, சரி வரலாம் சொன்னாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் டிஃபென்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க? ஏன்னா கபடினா எல்லாரையும் லீடர் ஆகணும், நிறைய பாயிண்ட் பண்ணிக்கணும், ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. டிஃபென்ஸ்ல அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஏன் டிஃபென்ஸ்
ஸ்டார்டிங் வரைக்கும் ரைட் ஸ்டார்ட் பண்ணிப்போம் சார். இப்போ ரைட் அகாடமி கார்த்திகா அவங்க எக்ஸ்பிரஸ்ன்ற பேர் வாங்குறாங்க. அது பத்தி இப்போ ரைட் நல்லா அக்கா மாதிரி யார் கட்டு ரைட் கார்த்திகாவும் காரியாவும் கார்த்திகா. ஓகே பட் கேட்சப் பண்ணிட்டீங்களா அக்கா மாதிரி? பண்ணுவோம் சார். ஓகே ஓகே. ஸோ அவங்களும் 10th படிக்கிறாங்க. காவ்யா, கார்த்திகா மனசுல எல்லாமே எப்படி ஓடும், வாட் எப்படி கோயிங், இந்த அளவுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் சார். இந்த அளவுக்கு சக்சஸ் வந்தது காரணம் என்னன்னா, என்னோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, இப்போ என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நினைச்சு நான் கொஞ்சம் நன்றியோட இருக்கேன் சார். அதாவது இல்லைன்றது ஆமா அவங்க தான் சார். அந்த ஒரு மனநிலையிலேயே நான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுனால என்கிட்ட இருக்காத பெருசா நான் பெருசா ஃபோக்கஸ் பண்றது இல்லைங்க சார். அதனால இருக்கிறத வச்சு நான் இதை எப்படி அடுத்து கொண்டு போலான்ற ஒரு யோசனையிலே இருக்கும் சார். அதனால எனக்கு பெருசா நம்மளோட நெகட்டிவ் சைட்ல நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஆனா எல்லா கஷ்டமும் துன்பங்கள் எல்லாம் வரதான் செய்யும். நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தானே சார் ஆகணும். நான் கமிட்மெண்டோட இருக்கணும். அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகே, இருக்கிறத பத்தி இருக்கிற விஷயம் என்ன பண்ணலாம் அப்படிதான் இருக்கு. இது இல்ல பிரச்சனை தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி தருவீங்க? நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி தருவீங்க? அதாவது ஸ்போர்ட்ஸ் நமக்கு என்ன நினைச்சு எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சொன்ன மாதிரி ஊருல நம்ம யாருமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க சார். நம்ம தமிழ்நாடு பசங்க, நம்ம தமிழ் பசங்க எல்லாம் விளையாட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு போனப்பதான் தமிழ் மக்கள் யாரும் நாட்டுல விளையாடி ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பீகார்ல நாங்க வந்து 3rd டைம் நான் சப்ஜெக்டே விளையாடுறேன். அப்ப அபிஷியல்ஸ்லாம் ரொம்ப ஒன் சைடா பண்றாங்க. நான் திறமைதான் நம்ம யாருமையும் அப்படிதான் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா பஞ்சாப்ல கூட ஏதோ ஒரு ரெஃபரிங் கான்ட்ரவர்சி இதுல நடந்தது, கை கலப்பெல்லாம் நடந்தது இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு. ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? எனிதர் மெசேஜ்? அதாவது எதிர்மறை விமர்சனம், நெகட்டிவ் ஒரு கிரிட்டிசிசம் வர்றத வந்து நம்ம அதுல இருந்து நம்ம அதாவது அந்த பிரச்சனையை நம்ம வந்து ஒரு லேர்னிங்ஸா எடுத்துக்கிறது. ஒரு தோல்வியும் வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத பார்க்கறது. அதே போல அந்த தோல்வியாவே எடுத்துக்கிறதுல என்ன இம்ப்ரூவ் பண்ணோம், அதுல என்ன ஒரு பாசிட்டிவான விஷயங்களோ அதை நம்ம கவனிக்கிறது. அதே போல நெகட்டிவ் தாட்ஸ், அதனால நான் எப்பவுமே நினைக்கிறது என்னன்னா, நம்ம நினைக்கிறது மட்டுமே நடந்துடாது, நம்மளோட செயல் தான் எல்லாமே நடத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனால நெகட்டிவான தாட்ஸ் வரும்போது ஜஸ்ட் அது ஒரு தாட் தான், ஆனா நம்மளோட ஆக்ஷன் வந்து பாசிட்டிவா இருக்கும், பாசிட்டிவ் ரிசல்ட் தரும்ன்றதை நம்புறேன். ஆன்சர் விட ஆக்ஷன் முக்கியம் சொல்ல. லாஸ்ட் क्वेश्चन யா, நிறைய क्वेश्चंस இருக்கு. சென்டர்ல யா, இந்த பக்கம் அங்க கொடுங்க. we pick up big fire. So, hi, I'm Lakshmi Gayatri, 3rd year of Plant Biotechnology. So, another question is for the players. Even suppose kabaddi player ஆகாம சார், நார்மலா எல்லாரும் ஸ்கூல் முடிச்சோம், அடுத்து காலேஜ் முடிச்சோம், அந்த மாதிரி தான் சார் நார்மல் லைஃப்ல இருக்கும். ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. கார்த்திகா, கபடி இல்லைன்னா லைஃப் கபடி இல்லைன்னா இந்த மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிருப்போம். ஓ அப்படி. ஓகே. So Indian Police Service lost is kabadi is gain. Right? Last question. Yeah. Wait, man. அதாவது நீங்க காலேஜ் லீக்ல கோச் பண்ணா காலேஜ்லயும் டீம்ஸ் இருக்குறாங்க. ஸ்கூல் லெவல்ல இந்த இன்டென்சிட்டி காலேஜ்ல இல்ல.
கேன் யூ டூ திஸ் கோச்சிங் இன் சம் காலேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் போடலாமா? இவ்வளோ வச்சு ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் எடுக்கலாம் நம்ம காலேஜ் கேம்பஸ் சொல்லுங்க. காலேஜ்லாம் போய் கோச் பண்ற பிளான் இருக்கா? ரெடி இஸ் ரெடி. ஓகே, காலேஜ் கோச் பண்ண வாய்ப்பு கிடைச்சுன்னா பண்ணுவாங்க. ரைட், தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி Q&A செஷன். எனக்கு கேள்வி இல்லையா? ஓகே, கேட்டீங்கன்னா நான் நிறுத்த மாட்டேன் பேசுறது. லஞ்சுக்கு போய் சார் லாஸ்ட் கேள்விப்பா கொடுங்க. இப்ப ஸ்போர்ட்ஸ்ல இல்ல நீங்க அரசியல்வாதி ஆயிடுவீங்களா? பாருங்க, ஆயிருக்கலாம், சான்ஸ் இருக்கு. ரைட், வேலைக்கு போயிடலாமா? யா, கைத்தட்டல் கடைசியா வேற லெவல்ல முடிஞ்ச உடனே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா பார்த்தாலே அவங்க எவ்வளவு எதிர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மிஸ்டர் ராஜி பத்தி நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் இருந்தது ஆர்டிகல்ல இல்லாத ஒரு விஷயம் வந்து ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு ஷேர் டு யூ ஆல். என்னன்னா இந்த கபடி டீம் வந்து நான் ஏன் ரிப்போர்ட்டரா ஏன் இந்த ஸ்டோரி கண்டிப்பா எழுதணும் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுன்னா, ஐ எம் பேசிக்கலி a crime reporter. So, in a way, you can say, as a reporting community, we are also guilty of stereotyping content. So, அப்படி இருக்கும்போது during 2022 local body elections அப்போ அந்த கண்ணகிநகர் ரீசெட்டில்மெண்ட் சைட்ல இருக்கவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நான் ரிப்போர்ட்டிங் போகும்போது ஒரு few people கிட்ட இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ 24ல வந்து இந்த கபடி டீம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது, ஸோ என் மெயிலில் வந்து இருக்கு நான் யார் யார்கிட்ட பேசுனேன். ஸோ நான் பார்க்குற வீடியோலையும் ராஜி ஒருத்தர்கிட்ட இருக்கு. பார்த்தா நான் 2022ல என்னோட ஆர்டிகலையும் ராஜி ஒருத்தர்கிட்ட பேசியிருக்காரு. அவர் 2022ல என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, சார் இப்போ நீங்க எழுதுனீங்க அண்ணா நகர்ல ஒரு கிரைம் நடக்குது, கோடம்பாக்கத்துல ஒரு கிரைம் நடக்குது, நுங்கம்பாக்கத்துல ஒரு கிரைம் நடக்குது. யாரும் வந்து நுங்கம்பாக்கம் இப்படின்னு எழுதுறது இல்லை, அண்ணா நகர் ஏரியா இப்படிதான் அப்படின்னு சொல்றது இல்லை, கண்ணகி நகர் மட்டும் இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு 2022ல சொல்லியிருந்தாரு அவரு. அதாவது லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் டிரான்ஸ்லேட் தேர் தாட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் இன்டு ஆக்ஷன். அண்ட் அஸ் ஜேர்னலிஸ்ட் வி ஆர் ட்ரைட் டு பி சினிக்கல். எல்லாருமே ஒரு லவ் கூட தான் பார்ப்போம். சொல்றானே இது வந்து பண்ணுவானா, அதான் சும்மா ஏதோ பேசுறாங்க அப்படின்னு பாருங்க. One of the very few people in my career who I saw who translated his words into action வந்து Mr. Rajan. He's actually really trying to put himself forward. அவரு நல்லா பாட்டாரு, ரொம்ப அதுவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட மாதிரி ஹோப் ஒரு நல்ல கபடி டீம் ஃபார்ம் ஆகி ஐ வுட் லைக் டு ரைட் அபவுட் யூ வேர்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச். Let's welcome to the governor. Let us shower the team with applause now. Thank you so much, everyone. Now I call Mitra, chairperson for cultural activities, to deliver the vote of thanks.
unwavering commitment and mentorship have been the backbone of this incredible team. I also extend my sincere thanks to Mr. T. N. Raghu. Your insights and passion for the sport made the experience unforgettable. I also thank our friends from the media. Finally, I thank all the organizers, teachers, and students for making this event a resounding success. Now let's thank them for the alma mater. Our college friend, our faithful alma mater. Oh, may we love thee more from year to year. God be with thee, our college. God protect thee. And knowledge thou dost give to all. Living thy portals we go forth desiring. Light into light and greatly all behold.